செங்கோட்டையனை பொறுத்தவரை செங்கோட்டையன் ஒரு வாயிலாம் பூச்சி. செங்கோட்டையனை ஏவி விடுவது யார்? வேலுமணி. வேலுமணிக்கு தான் இப்போ அரசியல் அதிகாரம் வேணும். பிஜேபி பக்கம் போக முடியாது. பிஜேபி போனாங்க எம்எல்ஏ ஆக முடியாது, எம்பி ஆக முடியாது. அப்போ அதிமுக வேணும். அதிமுகவில் இரண்டாம் எடப்பாடியாக நான் இருக்கணும். துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் இல்லை, எப்படா துணை முதலமைச்சர் கொடு. இதற்கான அரசியல், அதாவது இங்கிலீஷில் சொல்ல டிப்ளமசிங்குவான், தமிழில் ராஜதந்திரங்குவான். இந்த ராஜதந்திரம் எடப்பாடிக்கு படிக்காது. எடப்பாடிட்டா படிக்காது. ஏன் படிக்காது? விசுவாசமாக இருந்தவர்களை எடப்பாடி நம்புவார். விசுவாசமாக இருப்பதை போல நடிப்பவனை அவர் நடிப்பார். இல்லாமல் நடிகர்கிட்ட வந்த அரசியல் கற்றுக்கிட்டாலும் தானே. எல்லாம் நடிகர் தான். தமிழ்நாட்டு நடிகர் இப்போ விஜய் நடிகர், எல்லாம் பெரும்பெரும் நடிகர்கள். அப்போது இந்த நடிகரை இங்கே அரசியலே என்ன? நடிப்பது தான். உண்மையாக இருப்பதை போல நடிப்பது தான். எல்லா நடிகனுக்கெல்லாம் மகா நடிகை, மிகா நடிகை யார்? எடப்பாடி. ஏண்டா ஏங்கிட்டியாவா? ஏண்டா நானே எத்தனை நடிப்பு நடிச்சு இந்த இடத்த பிடிச்சிருக்கேன், ஏங்கிட்டே நடிக்கிறியா வேலுமணி? அவனாச்சு அத்திக்கடவு அந்த மாட்டு வண்டி இப்போ வர்றது எல்லாமே மாட்டு வண்டி, மாடு உட்பட எல்லாம் வேலுமணி. செலவு கிளவு எல்லாம் பச்சை துண்டு எல்லாம் வேலுமணி. பிள்ளைய ஆட்டி விட்டுட்டு பிள்ளைய கிள்ளி விடுற கதை. இந்த செலவெல்லாம் பண்ணது வேலுமணி பண்ணிட்டு இந்த பக்கம் செங்கோட்டையன் ஏவி விட்டு ஜெயலலிதா இல்லை, எம்ஜிஆர் இல்லை. ஜெயலலிதா காலத்துல எம்ஜிஆர் இல்லையா? பாலக்காட்டில் நீ போய் அந்த இடத்துல எம்ஜிஆர் இடத்த வாங்கினியா? நினைவிட கட்டினியா? மருதூர் போனையா? அது செஞ்சது யாரு? எம்ஜிஆர் பெருந்தொண்டை சைதையார் எங்கே போனார்? அந்த இடத்த போய் மருதூர் அந்த இடத்த வாங்கி பாலக்காட்டில் காசு கொடுத்து அதை கிரையம் பண்ணி நினைவிடமாக யார் வச்சுருக்கா? நீ பண்ணியிருக்கணுமா இல்லையா? செங்கோட்டையன் பண்ணியிருக்கணுமா இல்லையா? இல்லை பக்கத்தில் இன்னொரு இடத்த வாங்கி கட்டியிருக்கணுமா இல்லையா? அதை செஞ்சது சைதை துரைசாமி தான் செஞ்சார். எம்ஜிஆரை இன்னைக்கு வரைக்கும் வார்த்தைக்கு வார்த்தை எம்ஜிஆர் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எம்ஜிஆர் ஆட்களோட தினம் பேசிகிட்டு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப் உருவாக்குறது யார்? சைதை தான். நீ சைதை இடத்த நீ தக்க வச்சியா? இல்லை சைதையை விட நீ அதிகமாக செஞ்சியா? இல்லை. காரணம் பொறுக்கி திங்குவதுதான் அரசியல், கோடிகளை குவிப்பது தான் அரசியல்.